Hi friends, welcome to Guha Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பார்க்க போறோம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைலாம் செய்வோம்ல, அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அது நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம், இது ஷாலோ ஃப்ரை பண்ற மாதிரி இருக்கும். இதுவரை எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு pan எடுத்துட்டு அதுல நான் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் நமக்கு காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நம்ம வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரியணும். இதில் இப்போ ஒரு 4-5 பூண்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம வந்து இப்போ வதக்கி விட்டுறலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சின்ன வெங்காயம். இது ஒரு 150 கிராம் போல் இருக்கும். ஒரு 15லேருந்து 20க்குள்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள்வாக்கில் அரைஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நமக்கு வதங்கணும் சின்ன வெங்காயம். ஸோ வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு நம்மளோட கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம இதையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி கூட இல்லை வீட்டில் சும்மா வந்து ஒரு ரசம் வச்சுட்டு இது கூட நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு போன்லெஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கலந்ததும் இதில் நான் ஒரு சில தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வந்து சாப்பிடும் போது கடிப்படும். அப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தளவு வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மல்லித்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வேக விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நமக்கு வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கும் சிக்கன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 லெமன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம சிக்கன் வந்து நல்ல பூ மாதிரி ஈஸியாக வந்து குக் ஆயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்ப மூடி போட்டு இதை நம்ம வந்து நல்ல குக் ஆகிற அளவுக்கு வைக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள். தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா இப்போ நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் நம்ம வந்து ஒரு கொத்து மல்லித்தழை வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து நல்ல ஃப்ளேவர் இறங்குறதுக்காக வதக்கி விட்டுறலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பள்ளிப்பாளையம் சிக்கன் தயார். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சப்பாத்தி கூடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே தெரியுதில்ல, பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ட்ரையான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு எங்கள் குஹா ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சேவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.